தோல்வி தோல்வி தோல்வி. இப்படித்தான் அவன் வாழ்க்கை. புலம்பிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறை முயற்சி செய்தாலும் ஏமாற்றமும் விரக்தியும் மிஞ்சின. ஒரு கட்டத்தில் மனம் உடைந்து போனான். எங்கேயாவது வெளிச்சம் கிடைக்குமா என்று தேடி அலைந்தான். அப்போதுதான் அந்த ஞானியை பார்த்தான். தன்னுடைய தோல்விக் கதையை கண்ணீரோடு சொன்னான். பொறுமையாகக் கேட்ட ஞானி, கவலைப்படாதே மகனே, உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே. தோல்விகள்தான் உன்னை பக்குவப்படுத்தும். வெற்றி வெகு தொலைவில் இல்லை. உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகுது. உன் திறமை மீது நம்பிக்கை வை. போயிட்டு அடுத்த வருஷம் வா என்றார் அமைதியாக. சொன்னது போலவே நடந்தது. அவன் தோல்விகள் எல்லாம் படிப்படியாக வெற்றிகளாக மாறின. தொட்டதெல்லாம் பொன்னானது போல வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. வருடம் முடிந்தது. ஞானியை பார்க்கப் போனான். இப்போது அவன் பழைய மனிதனில்லை. பெரிய செல்வந்தனாக, செருக்கு தலைக்கேறியவனாக நின்றான். நீங்க சொன்ன மாதிரியே வாழ்க்கை மாறிடுச்சு. உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் சொல்லுங்க, தூக்கி போடுறேன் என்றான் ஆணவத்துடன். ஞானி சிரித்தார். தம்பி, உன் தோல்வியும் உனக்கு தற்காலிகமானது. உன்னுடைய இந்த வெற்றியும் உனக்கு தற்காலிகமானது. வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ இருக்கு. வெற்றி ஒருவனை நல்வழிப்படுத்த வேண்டும். அது மாறாக மமதை கொண்டால் உன் வாழ்வில் நாசமாகிவிடும். வெற்றி உன்னை பணிவுடன் இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டாய், இப்போது வெற்றியிலிருந்து பணிவை கற்றுக்கொள் என்றார் அமைதியாக. அவர் சொன்னதுதான் அவனை உலுக்கியது. தன் தவறை உணர்ந்தான். தலை குனிந்து ஞானியிடம் மன்னிப்பு கேட்டான். குருவே, என் கண்களைத் திறந்து உண்மையை உணர்த்தினீர்கள். இனி நான் பணிவோடும் நன்றியுடனும் வாழ்வேன் என்றான். அன்றிலிருந்து அவன் வாழ்க்கை வேறு பாதையில் பயணிக்க ஆரம்பித்தது. அந்த ஞானிதான் நாம் தோல்வியில் துவண்டு கொண்டிருக்கும் போது உதவி செய்த மனிதர்கள். அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி வரும்போது பணிவோடு இருங்கள். அதுவே உண்மையான வளர்ச்சி.